அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோயத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். குவைத்துடைய தினார் மதிப்பு மூலதான் பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 956 ரூபாயாக உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 275 ரூபாய் 71% உள்ளது. இது அல்முல்லா எக்ஸ்சேஞ்சினுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். அதே போல் கூகுள் ரேட்டை பார்த்தரலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 954 ரூபாய் 68% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 276 ரூபாய் 64% உள்ளது. அதே போல் அமான் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பார்த்தலாம். 10,000 ரூபாய்க்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு 280 ரூபாயும் 30,000 ரூபாய்க்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு 278 ரூபாயும் வழங்குறாங்க. இந்தியாவுக்கு. இலங்கைக்கு 20,000 ரூபாய்க்கு 993 ரூபாயும் 30,000 ரூபாய்க்கு 978 ரூபாய் 40% வழங்குறாங்க. அமான் எக்ஸ்சேஞ்ச் பெஸ்ட் ரேட் இருக்குது 20,000க்குள்ள. அதே போல் சஜில் எக்ஸ்சேஞ்ச் 988 ரூபாய் 74%. இலங்கைக்கு 30,000 ரூபாய்க்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு அனுப்புகிறாங்க. அதே மாதிரி 977 ரூபாய் 15%, 50,000 ரூபாய்க்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு வழங்குறாங்க. அதே போல் 969 ரூபாய் 6%, 1,00,000 ரூபாய்க்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு வழங்குறாங்க. இது இலங்கைக்கு. அதே போல் இந்தியாவுக்கும் பார்த்தீங்கன்னா 278 ரூபாய் வரைக்கும் வழங்குறாங்க 50,000 ரூபாய்க்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு. சஜில் எக்ஸ்சேஞ்சுடைய மேலதிக தகவல்களுக்கு 97 23 54 61 என்ற இலக்கமூடாக தொடர்பு கொள்ளுங்க. அதே போல் கேபிஇ எக்ஸ்சேஞ்ச் பார்த்தீங்கன்னா இந்த நாட்களில் 271 ரூபாய் 40% வழங்கியிருக்கிறாங்க இந்தியாவுக்கு. இலங்கைக்கு 958 ரூபாய் 40% வழங்கியிருக்கிறாங்க. அதே போல் யுஏஇ எக்ஸ்சேஞ்சை பொறுத்தவரையில் தொடர்ந்துமே ஞாபகப்படுத்துறது இலங்கையர்களுக்கு நீங்கள் அதிகமாக பணம் அனுப்பணும்னா எல்லா எக்ஸ்சேஞ்சுகள்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 தினார் 50 தினார் 20 30 தினாருக்கு தான் உங்களுக்கு ரேட் போட்டிருப்பாங்க. ஆனால் குறிப்பாக இந்த எக்ஸ்சேஞ்சில் நீங்கள் 500 தினார் 1000 தினார் அப்படி அனுப்பினா மற்ற எக்ஸ்சேஞ்சுகளை விட ஒரு 10 ரூபாய் அதிகமாக கிடைக்கும். யுஏஇ எக்ஸ்சேஞ்சில் மற்ற வங்கிகளை விட அதிகமான ரேட் இருக்குது. ஆனால் ஒரே ஒரு விடயம், இலங்கையில் மக்கள் வங்கிக்கு இந்த ரேட் வராது, மேக்சிமம் ரேட் வராது. மக்கள் வங்கியை தவிர்த்து மற்ற இலங்கை வங்கி, சம்பத், கமர்ஷியல் மற்ற எல்லா வங்கிக்கும் வரும். எப்போ வச்சுக்கோங்க. அதே போல் கோயத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தராது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே மாதிரி எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்ததும் உடனடியாக பற்றுச்சீட்டை செக் பண்ணி பாருங்கள். எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்காது. அதே போல் உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர், பேர், ஊர் எல்லாமே சரியாக இருக்கா, சொன்ன ரேட்டும் சரியாக விழுந்திருக்கான்றதையும் செக் பண்ணிக்கோங்க. யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் இந்தியாவுக்கு பணம் அனுப்ப 750 ஃபில்ஸும் இலங்கை பணம் அனுப்ப ஒரு தினாரும் கட்டணமாக அறவிடுறாங்க. அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக அறவிடுறாங்க. யூஜே எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக அறவிடுறாங்க. குவைத் ஏஷியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் 750 ஃபில்ஸ் மற்றும் ஒரு தினார் போன்ற கட்டணங்களும் அறவிடுறாங்க. குவைத்தில் அல்நாதா, ARY, அமான் எக்ஸ்சேஞ்ச், யூஜே, அல்சாமில், அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஜோயா லுகாஸ், கேபிஇ, யுஏஇ, ஒமான் எக்ஸ்சேஞ்ச், பஹ்ரைன் எக்ஸ்சேஞ்ச், பிஇசி, வேர்ல்ட் ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச், சஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச், அல் சபா எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. ARY எக்ஸ்சேஞ்ச் தான் இந்த நாட்களில் குறிப்பாக 900 ஃபில்ஸ் மட்டும் கட்டணம் அறவிடுறாங்க. அதே போல் சஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், அல்சாமில் இது போன்ற எக்ஸ்சேஞ்சுகளில் ஒரு தினார் மட்டுமே தான் கட்டணமாக அறவிடுறாங்க. குவைத்தில் ஒரு சில எக்ஸ்சேஞ்சுகளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேட் பெஸ்ட்டான ரேட் போட்டிருப்பாங்க. அதாவது நீங்கள் முன்னாடி எக்ஸ்சேஞ்சுகளில் பார்க்கும்போது டிஸ்பிளேயில் அந்த கண்ணாடியில் ஒட்டி வச்சுருப்பாங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பியிருப்பாங்க. இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி அமான் எக்ஸ்சேஞ்ச் 993 ரூபாய் இலங்கைக்கு போட்டிருக்கிறாங்க. ஆனால் எவ்வளவுக்கு? 20,000 ரூபாய்க்கு மட்டும்தான். அப்போ சில நேரத்தில் நீங்கள் என்ன நினைப்பீங்க, 993 ரூபாயா அப்படின்னு ஒரு 500 தினாரை கொண்டு போய் அனுப்பி அங்கே காசெல்லாம் அனுப்பி எல்லாம் முடிச்சுட்டு செக் பண்ணி பட்டுச்சிட்டு பார்த்தீங்கன்னா ஒருவேளை 930 ரூபா தான் போட்டிருப்பாங்க. அதால் தயவு செய்து முதலாவது விலை என்ன, எத்தனை தினாருக்கு அந்த ரேட் வரும்ன்றதை கேட்டுக்கோங்க. முடிந்த வரைக்கும் நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் அனுப்புங்க உங்களுடைய கஷ்டப்பட்டு உழைக்கிற சம்பள பணத்தை. அதே போல் பணிப்பெண்களுக்கு இந்த வாய்ப்பை பெற்றுக் கொடுங்க ஓட்டுநர்களே. குவைத்துடைய தங்க விலையை பார்த்தரலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 19 தினார் 628 ஃபில்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 22 தினார் 900 ஃபில்ஸ்.
1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 23 தினார் 999 ஃபில்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 26 தினார் 171 ஃபில்ஸ். தங்க விலை மறுபடியும் கம்மியாகி இருக்குது. பார்க்கலாம் எதிர்வரும் நாட்களில் இன்னும் அதிகரிக்குதா இல்லை கம்மியாகுதா அப்படின்னு நாட்டோட விலையை கம்பேர் பண்ணி பார்த்தே வாங்குங்க. இதோ வெளிநாடு செல்பவர்களுக்கு, படிப்பை முடிப்பவர்களுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கான வாய்ப்பு, அதே போல் சம்பளத்தை பிடித்திருந்தால் மாமாக்கள் உடனடியாக காட்டவங்களுக்கான வாய்ப்பு. வீடியோ கஃபீலுடைய பேச்சை கேட்டு நீங்கள் தவறு செய்தீர்கள் என்றால் வாழ்க்கை மொத்தமும் காலி, லைஃபே காலி, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல் வீசா தாரன்னு சொல்லி ஏமாத்தினா கட்டி வச்சு அடிக்கலாம் தேவையில்லை. இப்போ 10,000 தினார் ஃபைன், இல்லை 5 வருடம் ஜெயில். அதை பற்றி யோசிக்கவே வேணாம், சட்ட ரீதியாகவே நடவடிக்கை எடுக்கலாம். அதே போல் இதோ லஞ்சம் வாங்கிய குற்றத்துக்காக ரெப்ரசன்டிவ் 5 வருடம் சிறை தண்டனைக்காக உட்படுத்தப்பட்டிருக்கின்றார். பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். வெள்ளிக்கிழமை மற்றும் சனிக்கிழமை இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு காலநிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே போல் ஞாயிற்றுக்கிழமை மழை இருக்காது, ஆனால் மறுபடியும் திங்கக்கிழமை லேசான மழை தூறல் இருக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. உங்களுக்கே தெரியும், நேற்றைய தினம் அல்லது நேற்றைய முன்தினம் லைட்டான ஒரு தூறல், சும்மா லைட்டாக சிறுத்த மழை வந்துச்சு, வண்டியில் 4 துளியை விட்டுச்சு போயிடுச்சு. அதுக்கப்புறமா வண்டியை பார்த்துட்டு கழுக சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நிறைய வீடுகளில். நம்மளுக்கு அந்த ஓர்டர் வந்துச்சு, என்ன வண்டியெல்லாம் மழை பெஞ்சமாக இருக்கு அப்படின்னு. கழிக்கலாம் சனிக்கிழமை மழை வருது அப்படின்னு சொல்லி நான் சமாளிச்சிட்டேன். சிலருக்கு அந்த வாய்ப்பெல்லாம் கிடைக்காது, உடனே வண்டியை கழுகு அப்படின்னே நிற்பாங்க. ஒவ்வொரு நாளும் கழுகுற தொழிலாளர்களும் இருக்கிறீங்க. நீங்கள் ஒரு வேளை நாளைக்கு வெள்ளிக்கிழமை வண்டி கழுவ போகிறீங்கன்னா கழுகாதீங்க, சனிக்கிழமையும் தயவு செய்து கழுகாதீங்க. கொஞ்சம் பொறுமையாக பார்த்து வானிலையே பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு வேளை மழை வரலைன்னா கழுகுங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விடயம், இப்போ இந்த நாட்களில் உங்களுக்கே தெரியும் குளிர்காலம், ரொம்ப அதிக குளிர். சில வீடுகளில் இப்போ பனிப்பெண்களாக இருக்கட்டும், ஓட்டுநராக இருக்கட்டும், வெளியில் நீங்கள் போகிறீங்க வாரீங்க, மாமாவோட போகிறீங்க வாரீங்க. இந்த சூழலில் சிலருக்கு அந்த ஜேக்கெட் அது இல்லை. உங்களுக்கு ஜேக்கெட் இல்லை, ஷூ இருக்குது, சாக்ஸ் இருக்குது, ஜேக்கெட் இல்லை, குளிருது, இப்போ வாங்குகிற அளவுக்கு நிலைமை இல்லை. அப்படின்ற பட்சத்தில் ஒன்று நீங்கள் இருந்தால் வாங்கி கொள்ளலாம். இல்லாத பட்சத்தில் உங்களுடைய ஸ்பான்சர்கிட்ட நீங்கள் எனக்கு பாபா எனக்கு ஜெக்கெட் வேணும், மாமா எனக்கு ஜெக்கெட் வேணும் அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டு பாருங்கள், ஒரு வார்த்தை கேளுங்க. ஏன்னா எனக்கு இப்போ 2-3 தகவல்கள் கிடைச்ச அடிப்படையில் சில பணிப்பெண்கள் இந்த கடற்கரை ஓரம் அல்லது இந்த சூக் செமி அங்கே இங்கே கடைகளுக்கு கூட்டிகிட்டு வராங்க மாமா மாதிரி, ஒரு ஜெக்கெட் கூட வாங்கி கொடுக்கல, ஜெக்கெட் கூட இல்லை, குளிரில் நடுங்கி அப்படியோ ஒடுங்கி போய் வராங்க அப்படின்னு ஒரு சில தகவல்கள் கிடைச்சிச்சு. ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, அவங்க சொந்த பிள்ளைங்களை பற்றியே யோசிக்க மாட்டாங்க. ஓகேயா? சொந்த பிள்ளைங்களே ஹத்தாமட்டை கொடுத்துட்டு அவங்க பாட்டில் ஜாலியாக சுற்றி தெரிஞ்சுட்டு வருவாங்க. அப்படி இருக்கும்போது உங்களை பற்றி அவங்களுக்கு என்ன கவலை? அதால் நீங்கள் தான் கேட்கணும். கேட்டால் சில வீடுகளில் வாங்கி கொடுப்பாங்க. இப்போ என்னோடய வீட்டில் கூட நான் இப்போ இது இந்த எக்ஸாம்பிளுக்கு காட்டுறேன் பாருங்கள். நான் இப்போ சால்மியாவில் சிட்டி சென்டருக்கு போன டைமில் ஜெக்கெட் ஒன்று இருந்துச்சு. அப்போ எனக்கு அந்த டைம் தான் ஞாபகம் வந்துச்சு, மாமா எனக்கு ஒரு ஜெக்கெட் வேணும் அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறம் தான் ஜெக்கெட் வேணுமா, எடுத்துக்கோ, சொல்லவே இல்லையே நீ அப்படின்னு எனக்கு சொன்னாங்க. இவ்வளோ நாள் ஆகிடுச்சு குளிர் ஏன் சொல்லாமல் விட்ட அப்படின்னு சொன்னாங்க, மறந்துட்டேன் மாமா அப்படின்னு சொல்லி ஜெக்கெட் ஒன்று அவங்க இருக்கும்போதே சொன்னேன். அதுக்கப்புறம் வாங்கி கொடுத்தாங்க சிட்டி சென்டரில் வச்சு. அப்போது அதே மாதிரி தான் சில நேரங்களில் நம்ம சொன்னாதான், நம்ம எவ்வளவு தான் அந்த வீட்டில் விழுந்து வேலை செஞ்சாலும் நம்மளுக்கு தேவையானது நம்ம தான் சொல்லி வாங்கி எடுக்கணும். சில வீடுகளில் வாங்கி கொடுப்பாங்க, இல்லைன்னா அதுவும் இல்லை. கேட்குறதுல ஒன்றும் தப்பு இல்லையே, கேட்டு பாருங்கள், தூண்டியில் போடுங்க, மாற்றுறது எறாவோ சொராவோ எது வந்தாலும் நம்மளுக்கு லாபம் தானே. கேட்டு பார்த்தா சரி, ஒரு 5 தினார் சரி கொடுத்துருந்தா ஜெக்கெட் வாங்கிக்கோன்னு சொன்னாலும் சரி தான், இல்லை கூட்டிகிட்டு போய் ஜெக்கெட் வாங்கி கொடுத்தாலும் சரி தான். எது வந்தாலும் நம்மளுக்கு லாபம் தான். கிடைக்காத பட்சத்தில் அதுக்கும் மனசை தேர்த்தி கொள்ள வேண்டியது தான், நம்ம காசில் சரி வாங்க வேண்டியது தான், என்ன பண்ணுறது. அதே போல் ரெப்ரசன்டேட்டிவ் 100 தினாருக்கு ஆசைப்பட்ட ஒருத்தர் 5 வருட சிறைக்கு போயிருக்கிறாரு. 100 தினார் லஞ்சம் வாங்கினதை ஒரு நபர் டிடெக்டிவ் ஒருத்தர் வீடியோ எடுத்து குற்றவியல் நீதிமன்றத்தில் இன்னைக்கு அவருக்கு 5 வருட சிறை தண்டனை வைத்து தீர்ப்பளிக்கப்பட்டிருக்குது. வெறும் 100 தினாருக்கு ஆசைப்பட்டதால் இன்றைக்கு அவர் சிறைக்கு செல்கின்றார். 5 வருடம். இந்த ஒவ்வொரு காரியாலயங்கள், ஒவ்வொரு ஆஃபீஸ்களில் அரசாங்க திணைக்களமாக இருக்கலாம் அல்லது ப்ரைவேட் செக்டர்களாக இருக்கலாம், வேலை செய்யும்போது யாராவது இந்தாப்பா 10 தினாரு, இல்லைப்பா இந்தாப்பா 100 தினாரு, இல்லை ரூபா தினாரு, 1 தினாரு, இதை வச்சுட்டு எனக்கு இந்த வேலையை கொஞ்சம் பண்ணி கொடுத்துரு அப்படின்னு யாராவது கொடுத்தா, நீங்கள் ஆயுள் பூரா இருந்து இங்கே 2-3 வருஷம் 10 வருஷத்துக்கு இருந்து இன்னும் அதிகமாக சம்பளம் வாங்கி உங்களுடைய டெவலப்மெண்ட்டை ஒரு செகண்ட் சிந்திச்சு பாருங்கள்.
இந்த 100 தினாருக்காக, இந்த 50 தினாருக்காக, இந்த அரை தினாருக்காக, ரூபா தினாருக்காக உங்களோட மொத்த வாழ்க்கையை இழக்க போகிறீங்களான்னு 5 வருஷம் 100 தினாருக்கு ஆசைப்பட்டதால் பார்த்தீங்க தானே. சிந்திச்சு செயல்பாடுங்க. அதே மாதிரி பெதோன்களுக்கு அவங்களுடைய உயர்கல்வியை முடிப்பதற்காகவும் மருத்துவ சிகிச்சைகளுக்காகவும் வெளிநாடுகளுக்கு போய் வருவதற்கான வாய்ப்புகள், பயண ஆவணங்கள் மற்றும் பாஸ்போர்ட் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா வழங்கிட்டு இருக்கிறாங்க தற்போது உள்துறை அமைச்சகம். ஆனால் அவங்களுடைய எல்லாம் முடிஞ்ச பிறகு, படிப்பாக இருக்கலாம் அல்லது மருத்துவமாக இருக்கலாம், எல்லாம் முடிந்த பிறகு அவங்களுக்கு மாசலாமா அவங்களுடைய நேஷனாலிட்டிக்கு அவங்கள அனுப்பி வச்சிருவாங்க. அது வரைக்கும் அவங்களுக்கான அவகாசம் இருக்கும். அதே போல் உள்துறை அமைச்சர் ஷேக் ஃபஹத் யூசுப் சவுத் அல் சபா அவர்களின் அதிரடியான அடுத்த உத்தரவு நேற்றைய தின அமர்வில் பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இந்த குவைத்தில் தற்போதைக்கு உங்களுக்கு தெரியும் இப்போ பெதுன்களாக இருந்தவங்க, அதே மாதிரி சில ஒய்ஃப் அதாவது குவைத்திகளின் மனைவிகள், மாமாக்கள், திருமணம் முடித்து விடுபட்டவங்க, அப்படி இல்லைன்னா கணவன் இறந்தவங்க, கணவன் இருந்தும் வேறையாக இருக்கிறவங்க, இப்படியான சில வெளிநாட்டு மாமாக்கள் அல்லது ஜென்சியா இந்த குவைத்து குடியுரிமை பறிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கக்கூடிய மாமாக்கள், இவங்களுடைய சம்பளம் முன்னாடி நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. இப்போது சம்பளம் வழங்குறாங்க. உள்துறை அமைச்சர் சொல்லியிருக்கிறார், சம்பளத்தை நாங்கள் வழங்குவோம். சீட் பண்ணினது யாராவது ஃபோர்ஜர் பண்ணினவங்க இருந்தால் அவங்களுடைய கேஸ் இன்வெஸ்டிகேஷனில் மாட்டிச்சுன்னா அவங்களோட நிப்பாட்டுவோம். இப்போதைக்கு அனைவருடைய சம்பளத்தை நாங்கள் திருப்பி வழங்க ஆரம்பிச்சிருக்கிறோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு கடந்த ஞாயிற்றுக்கிழமையில் இருந்து. அதனால் யாராவது இல்லை எனக்கு இன்னும் சம்பளம் வரல, எங்களுக்கு சம்பளம் இல்லை, நிப்பாட்டிட்டாங்க, காசு இல்லை அப்படின்னு போய் சொன்னாங்கன்னா நம்பாதீங்க. உங்களுக்காக நான் வீடியோ இந்த உள்துறை அமைச்சருடைய இது சம்மந்தமான வீடியோ நான் அவர் பேசியதை ஃபுல்லாகவே போட்டுக்கிறேன். அதை நீங்கள் காட்டிக்கொள்ளலாம். ஏன்னா 2-3 பேர் என்கிட்ட மெசேஞ்சரில் சொன்னாங்க, சம்பளம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, மாமாவுக்கு சம்பளம் வரலன்றாங்க, ஜென்சியா பிரச்சனைன்றாங்கன்னு. அப்படி சொல்கிறவங்களுக்கு இந்த வீடியோ காட்டுங்க. أود أن أوضح أن سحب الجناسي جاء لتصحيح أوضاع خاطئة تم رصدها، وهو قرار قد يكون صعبا لما له من تبعات، ولكنه ضرورة تمليها مصلحة الوطن وسيادة القانون. تدرك الدولة أثر هذا الإجراء، لكنها ملتزمة بعدم تجاهل الأخطاء والعمل على معالجتها بما يحقق العدالة، وبتوجيهات سامية من سيدي حضرة صاحب السمو بادر مجلس الوزراء بوضع حلول مناسبة لهذه الحالات، انطلاقا من الحرص على الأسرة الكويتية باعتبارها أساس المجتمع وأولوية وطنية. ونؤكد كذلك أن أي زوجة أو أم لكويتي ومستمرة في إقامتها في البلاد هي محل رعاية الدولة، وسنعمل دائما على توفير حياة كريمة تحفظ حقوقها وتصون كرامتها. بالإضافة إلى ذلك سوف تكون هناك لجنة للتظلمات من قرارات سحب الجنسية. المادة الثامنة طبعا خلنا نقول لجنة الجنسية من أول اجتماعات مجلس الوزراء شكلت شهر 1، شهر 2، شهر 3، شهر 4، شهر 5 ولا جنسية مادة ثامنة انسحبت. اللي تم سحبهم بعد مراجعة كل السلبيات اللي مرينا فيها من التجاوزات في المادة الثامنة، وجبت خبراء دستوريين علشان يقولوا لنا القرارات اللي طلعت من لجنة الجنسية القديمة صحيحة دستورية وقوانين صح ولا لا. أجمعوا كلهم إن ما في جنسية تطلع بدون مرسوم أميري. الرواتب الحين رايحين اليوم معزولة كشوفات للرواتب اللي هم المادة الثامنة، كلهم يوم الأحد راح تبدي رواتبهم ويرفع البلوك عنهم في البنوك. ما يثبت عقب فترة، علشان أكون هم دقيق، ما يثبت يعني عليها مخالفات قانونية راح يوقف راتبها مرة ثانية. يعني راح يفتح، نعم، من يوم الأحد المفروض راح تفتح رواتب كل شخص أو كل مرة انسحبت جنسيتها أو راح تنسحب جنسيتها من باكر ما راح تسكر عليها. بالمقابل راح يكون تدقيق أمني دقيق على كل مرة، ليش إنه جزء كبير ومشعل ترى قاعد تاخذ مساعدات وهي عايشة بديرتها. அருமையான ஒரு தகவல்.
இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசண்டாக ஒரு வீட்டில் ஒரு குவைத்தி குடிமகன் கஞ்சா செடிகளை வளர்த்து அதை வந்து விநியோகம் பண்ணிட்டு இருந்திருக்காரு. கூட ஆசிய நாட்டு தொழிலாளர், அவரோட வேலை செஞ்ச தொழிலாளரையும் அவர் வந்து கூட்டு சேர்த்து இந்த வேலையில் ஈடுபட்டிருந்திருக்காரு. ஒரு ஃபேமிலியை ரூல் பண்ணக்கூடிய ஒரு குவைத்தி. கடைசியில் கைது பண்ணியிருக்கிறாங்க, எல்லாரையும் கைது பண்ணிட்டாங்க. ஆசிய நாட்டவர் உடந்தையாக இருந்தவருக்கு ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளித்திருக்கிறாங்க. ஆயுள் தண்டனை. உங்கள் கஃபீல் சொல்லுவாங்க, ஏன்னா ஒரு சில சகோதரர்கள் இன்றைக்கி சொல்லியிருக்கிறாங்க, என் கஃபீலுக்கு போய் நான் சாராயம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன், என் கஃபீலுடைய பையனுக்கு நான் போதைப்பொருள் வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன், ஏதாவது பிரச்சனை வருமா, எனக்கு ஏதாவது ஆகிருமா அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட வந்து சஜஷன் கேட்டிருந்தீங்க. நான் உங்களுக்கு சொன்ன பதில் என்ன, தயவு செய்து அந்த தவறை செய்யாதீங்க. உடனே கிளம்பி போயிருங்க. எம்பசியில் சொல்லுங்கள், இல்லைன்னா போலீஸ் ஸ்டேஷனில் சரி சொல்லிவிட்டு நீங்கள் போயிருங்க. இருக்காதீங்க, பிடிப்பட்டால் உங்கள் லைஃபே போயிரும்னு. அது மாதிரி தான் இதுவும். இந்த கஞ்சா செடி வளர்க்குறதுக்கு உடந்தையாக இருந்த ஆசிய நாட்டவர் இன்னைக்கு வாழ்நாள் பூரா ஜெயில், லைஃப் இம்ப்ரெசன்மெண்ட். ஏன், என்ன காரணம்? உடந்தையாக இருந்ததுக்காக. என் கஃபீல் தான் வாங்கிட்டு வர சொன்னார், என் கஃபீல் தான் இதை பார்த்துக்க சொன்னார், எனக்கு சம்பளம் தருவார், என்ன சொன்னாலும் நான் செய்ய தான் வேணும் அப்படின்னு நீங்கள் செஞ்சீங்கன்னா யா சலாம் மா சலாம் தான், போயிட்டு வாங்க. ஆயுள் தண்டனை, மரண தண்டனை சேர்த்தே இருக்குதுன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன நடந்தாலும் சரி, தயவு செய்து சட்டவிரோதமான செயல்களில் ஈடுபடாதீங்க. எனக்கு வாஸ்தா இருக்குது, கிச்சனில் பாஸ்தா இருக்குது, எது சொன்னாலும் சரிதான், நீங்கள் தயவு செய்து அவங்களுக்கு இந்த மாதிரியான வேலைகளுக்கு உதவாதீங்க. அப்படி உதவினீங்கன்னா உதவாக்கரையாகி கடைசியில் ஜெயிலுக்கு போவீங்க அப்படின்றத நல்லா மண்டையில் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏற்றிக்கோங்க. இந்த வீடியோ காட்சி வந்து உங்களுக்கானது தான், பார்த்துக்கோங்க. كان قطاع الأمن الجنائي متمثلا بالإدارة العامة لمكافحة المخدرات عن ضبط 4 متهمين يقومون بزراعة مادة الماريجوانا وبحيازتهم كمية كبيرة من المواد المخدرة. عدد 5 كيلو من مادة الماريجوانا جزء مخلوط بالتبغ. عدد 85 سيجارة من مادة الماريجوانا. عدد 1000 حبة من مادة الكبتاغون. عدد 20 جرام من مادة كوكايين. عدد 6 علب بها زيت من مادة الماريجوانا. عدد 2 سيجارة إلكترونية من مادة الماريجوانا. عدد 3 قطع من حلويات الماريجوانا. عدد 27 جرام من القطر المخدر. وتم العثور على 270 شتلة من الماريجوانا مختلفة الأحجام. عدد 50 جرام من مادة الحشيش. عدد 130 جرام من مادة الماريجوانا. عدد 3150 حبة من مادة الكبتاغون. عدد 535 سيجارة من الماريجوانا. عدد 1 جرام من مادة الكوكايين. عدد 10 زجاجات. ஒரு வீடியோ காட்சி ஒன்று எனக்கு ஒரு சகோதரர் அனுப்பியிருந்தார். வீசா கொடுத்து ஏமாற்றினதாகவும் அவர் வந்து பிடிச்சு வச்சிருக்கிறதாகவும். இந்த வீடியோ காட்சி யாராவது பார்த்தீங்களா? ஒன்றை எண்ணத்துக்கு இப்போ நாங்களோ கொண்டு வந்து அடிக்கிறோம். சொல்லு, நீயே சொல்லு. காசு வாங்கி எத்தனை பேரை காசு வாங்கியிருக்க? மொத்தமாக சொல்லுங்கள். மொத்தமாக சொல்லு, எத்தனை பேரை காசு வாங்கியிருக்க? இருபத்தஞ்சாக எல்லாம் சேர்த்து மொத்தமாக 42 42 பேர். 27 42 பேர் காசு வாங்க. 42 பேர்கிட்ட 70,000 ரூபாய் 20,000 ரூபான்னு எடுத்திருக்க. சரியா? ஓகே. எத்தனை பேரை எங்க கூட்டிட்டு போறேன்னு சொல்லி ஏமாற்றி எடுத்தது? வெளிநாட்டுக்கு. எந்த நாட்டுக்கு? கனடாவுக்கு. கனடாவுக்கு கொண்டு போறோம்னா ஏமாறுது. இதுல உன்னோட சேர்ந்து எத்தனை பேர் கூட்டுல இருக்காங்க? 4 பேர். ஒன்று இவர், ஒன்று இவர். சரி, அடுத்தது பெர்னாண்டோ ஒன்று. மூன்றாவது நானும் வெறும் 3 பேர். இன்னொருத்தர் சர்டிஃபிகேட் எடுக்கிறதுக்கு அவரை அனுப்புறேன். சர்டிஃபிகேட் எடுக்க அவர் அனுப்புறீங்க. நீங்க இதே மாதிரி எந்த வேற பெர்னாண்டோ எத்தனை பேரை ஏமாத்திருக்கோம்? அவர் வந்து வேற ஹவுஸ்மேட் அரபு நாடுகளுக்கு ஏதோ அவரும் ஆட்களை ஏமாத்தினது உனக்கு தெரியாது. அவர் எத்தனை பேரை ஏமாத்தினார்? அவர் ஹவுஸ்மேட் அரபு நாடுகளுக்கு. அவரோட பேர் என்னது? பெர்னாண்டோ. அவர் எங்க இருக்காரு? அவர் இங்கே சென்டர் ரோட்ல இருக்கிறாரு. சென்டர் ரோட வீடு புத்தளத்தில் அடையாளம். அடுத்தவரோட பேர் என்னது? உண்ட பொஸ்ன்னு சொல்றீங்களா? அவர் எங்க? இன்னொருத்தர் ரெண்டும் ஒரே ஆள் தான். அப்ப 4 பேர் இருக்கேன்னு சொன்னேன். குமார். அவன் எத்தனை பேரை மாத்திருக்கான்? சர்டிபிகேட் எடுக்கிறது மட்டும் சர்டிபிகேட் எடுக்கிறது மட்டும் அனுப்பியிருக்காரு.
அவர் இந்த ஏஜென்சி வேலைலாம் செய்யறது இல்லை. நான் ட்ரைனிங் சென்டர் சர்டிஃபிகேட் எடுக்கிறதுக்கு அவர் அனுப்புறதா அப்புறம் ஒரு கணக்கு கொடுக்குற சர்டிஃபிகேட் தான். அடே கேட்குறவன் கேனப்பா என்ன ஒரு பாஸ்போர்ட்டை கூட நீங்க எடுக்காம நீங்கள் போட்டோகாப்பி எடுத்து பிரிங்கல் பெயிண்ட் எடுக்கணும்னு சொல்லி 70,000 ரூபாய் காசு எடுக்கிறீங்களா ஆட்களை ஏமாத்தி? உங்களெல்லாம் என்ன செய்யணும் அப்புறம்? நீ இப்ப எனக்கு நீ அடுத்த வீட்டுல இருந்து எடுத்ததெல்லாம் தேவையில்லை, என் கூட்டாளிக்கிட்ட இருந்து எடுத்த காசை கொடுக்கணும். 1 மணி மட்டும் தான் உனக்கு டைம் இல்ல, என்ன செய்வேன்னு எனக்கு தெரியா. இப்ப பட்டதில்லை நீ பாடுவ சரியா? நீ எடுத்ததை ஒத்துக்கொள்றதான, எடுத்ததை ஒத்துக்கொள்ற, இத்தனை பேர் ஏமாத்தினதும் ஒத்துக்கொள்ற. இனிமே இப்படியெல்லாம் அடிச்சு இவங்களுக்கெல்லாம் கை வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. குவைத்தில் வந்து இப்போ ரீசெண்டாக நான் 2-3 தடவை அந்த நியூஸை உங்களுக்கு தொடர்ந்து தெரிவித்தேன். என்னது, குவைத்தில் வந்து ஹியூமன் டிராஃபிக்கிங், அதாவது விசா வர்த்தகர்கள் தொழிலாளர்கள் இந்த நாட்டுக்கு சட்டவிரோதமாக ஏஜென்ட் மூலமாக இல்லாமல் அல்லது வேறொரு எந்த ஒரு சோர்ஸும் இல்லாமல் சும்மா சாதாரணமாக நான் வீசா கொடுக்குறேன் வாங்க அப்படின்னு யாராவது ஒரு கஃபியில் பிடிக்கிறது, வீசா எடுக்கிறது, உங்களை இங்கே எடுப்பிக்கிறது, இந்த மாதிரி புரோக்கர் வேலை தரகர் வேலை பார்க்குறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் சேர்த்து தான் 10 வருடம் சிறை தண்டனை, 5000 தினார் அபராதம். அவங்களுக்கும் சேர்த்து தான் இதே தண்டனை. உங்கள்கிட்ட இவங்களுடைய ப்ரூஃப், அதாவது இவங்க பணம் வாங்கினதுக்கான ப்ரூஃப், அவங்களுடைய ஐடி ப்ரூஃப், அவங்க போட்ட வாய்ஸ் மெசேஜ், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குன்னா தாராளமாக நீங்கள் ஒரு அருகில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அல்லது ஒரு லாயரை பிடிச்சி டைரெக்டாக பப்ளிக் ப்ராசிக்யூஷனுக்கு நீங்கள் பொது வழக்கு போடலாம். போட்ட பிறகு தாராளமாக நீங்கள் வந்து அந்த வழக்கை 1 மாதம் அல்லது 2 மாதம் கண்டினியூ பண்ணும்போதே உங்களுடைய அந்த ப்ரூஃப் எல்லாம் எவிடன்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணினதோட உங்களுடைய பணம் ரீஃபண்ட் ஆகிறதுக்கு இவர் வழிவகுக்கணும். அதே மாதிரி இவருக்கு ஹியூமன் டிராஃபிக்கிங் சட்ட அடிப்படையில் 10 வருட சிறை தண்டனையும் கிடைக்கும். அல்லது 5000 தினார் அபராதம் இவர் வந்து செலுத்த வரும். இனிமேல் பயப்பட வேண்டியதில்லை. இவங்கள மாதிரி ஆட்களுக்கெல்லாம் காசு கொடுத்துட்டு வீசா கிடைக்கல அப்படின்னு லோன்னு பின்னால் அலைய வேண்டியதில்லை. ஆனால் நீங்கள் வீசா தாரன் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னா அவருடைய ஒரிஜினல் ஐடி கார்டு அதை வாங்கி எடுக்கணும். நீங்கள் அவங்களுடைய அந்த காப்பியை வாங்கி எடுக்கணும், பாஸ்போர்ட் காப்பியை வாங்கி எடுக்கணும். அவங்க இதை வாங்குறேன் நான் இந்த மாதிரி செஞ்சு தரேன் அப்படின்ற ஒரு ப்ரூஃப் அவங்களா பேசினதாக இருக்கணும். அப்படி இல்லாட்டி ஒரு எழுத்தில் சரி பேச்சில் சரி ஒரு ப்ரூஃபை வாங்கிட்டு அதுக்கப்புறம் கொடுங்க. நம்பிக்கை தானே. அவங்க இல்லை நான் அதெல்லாம் பண்ண முடியாது, வீசா கிடைச்சா கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்கன்னா எதுக்கு நீங்கள் பணம் கொடுக்குறீங்க? இல்லை நான் வீசா கொடுக்குறேன் ஷுவர் நம்புங்க 100% அப்படின்னு சொன்னாங்கன்னா சரி எழுதி கொடு, இல்லை வீடியோ ஒன்றில் ப்ரூஃப் கொடு, சிவில் ஐடியை ஃபோட்டோ அடித்து 2 பக்கமும் சைனை வச்சு கொடுங்க, பாஸ்போர்ட் காப்பியில் சைனை வச்சு கொடுங்க. இப்படி ஏதாவது எவிடன்ஸ் வாங்க. காசு கொடுக்குறீங்க தானே, அப்போ நம்பிக்கையாக அவங்களுடைய நீங்கள் வந்து நம்பி தானே காசு கொடுக்குறீங்க, அதே மாதிரி அவங்கள வேலை தாரேன்னு நம்பிக்கை விட்றாங்க தானே. அப்போ 2 பேருக்கும் இடையிலான லீகல் எக்ரிமெண்ட் ஒன்று இருக்கணும். அப்படி எதுவும் எவிடன்ஸ் இல்லாத பட்சத்தில் இந்த மாதிரி தூக்கி போட்டு மிதிக்க தான் இருக்குது. அப்படி எவிடன்ஸ் இருந்துச்சுன்னா இவங்களையெல்லாம் பின்னால் லோன்னு அலைய விட தேவையில்ல. அடுத்தது இங்கே வந்து அவங்களுடைய ஃபோட்டோவோட டீட்டெயில்ஸ் இருந்தாலே போதும். அவங்க எங்கே ஒளிஞ்சிருந்தாலும் எந்த பொந்துக்குள்ளே இருந்தாலும் உள்துறை அமைச்சங்க அவங்கள செவிட்லேயே 2 வச்சு கொண்டாந்து ஜெயிலில் போட்டுருவாங்க. இப்போ பயோமெட்ரிக் பஸ்மா இதெல்லாம் வச்ச பிறகு யாருமே எங்கேயுமே ஒழிய முடியாது, ஓடவும் முடியாது, ஒழியவும் முடியாது. அதனால் பயப்படவே தேவையில்லை. ஆனால் ப்ரூஃப், சரியான பக்காவான எவிடன்ஸ் உங்கள்கிட்ட கலெக்ட் பண்ணி நீங்கள் வச்சுருக்கிறீங்கன்னா நோ ப்ராப்ளம். அதே மாதிரி இங்கே நாட்டில் கணக்கு வழக்கு பார்த்துறீங்க, நாட்டில் பணம் அனுப்புகிறீங்க, ஸ்ரீலங்கா அக்கௌண்ட்டுக்கு இந்தியா அக்கௌண்ட்டுக்கு பணம் அனுப்புகிறீங்கன்னா நாட்டிலேயே நீங்கள் சிஐடி மூலம் நாட்டோடைய கிரிமினல் இன்வெஸ்டிகேஷனில் போய் கேஸ் ஒன்று போட்டுட்டு அங்கேருந்து எம்பசிக்கு அறிவிப்பாங்க, எம்பசி இங்கேருந்து சிஐடிக்கு அறிவிப்பாங்க இந்த நாட்டில். அப்படியும் பண்ணலாம். சரியா? மறந்துடாதீங்க, ஏமாந்துடாதீங்க, கவனமாக இருங்க. கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்கள் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் சந்திக்கலாம்.